ஹாய் ஹலோ திஸ் இஸ் மெக்ஸ் மல்டிமீடியா. இன்றைக்கி நம்ம களவாணி படம் மூலமாக பிரபலமான விமலை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது அவருக்கு ஒரு வழக்கு நடந்துகிட்டு இருந்தது. அந்த வழக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்க போகிறோம். அதாவது விமல் அப்படின்னா களவாணி அப்படிங்கிற படம் தான் நமக்கு ஞாபகம் வரும். அவர் மன்னர் வகைரா அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருந்தார். அவர் தான் அந்த படத்துக்கு ப்ரொடியூசரும் கூட. ஆனால் கோபின்னு ஒரு ஆள்கிட்ட 5 கோடி ரூபா பணம் வாங்கியிருக்காரு. அதுக்கு உண்டான பத்திரங்கள்லாம் தயார் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் 3 கோடி 60 லட்சம் ரூபா குறிப்பிட்ட நேரத்தில் இவர் கொடுத்துட்றேன், குறிப்பிட்ட தேதிக்குள்ளே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி 18% வட்டியோடு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. இது சம்பந்தமாக வழக்கு நடந்துகிட்ருக்கு. மன்னர் வகைரா படம் ரிலீஸ் ஆகி பல வருடங்கள் ஆகிட்டு இந்த வழக்கு உயர்நீதிமன்றத்தில் நடந்துகிட்ருக்கு. அப்போ உயர்நீதிமன்றத்தில் வழக்கு லிஸ்ட் பண்ணி கோர்ட்டுக்கு வரும்போது கோபி அப்படிங்கிறவர் தான் பணம் கொடுத்தார். அவரோட வழக்கறிஞர் ஆஜராகியிருக்காரு. ஆனால் விமலுடைய வழக்கறிஞர் இந்த வழக்கில் ஆஜராகவில்லை. வழக்கில் ஆஜராகாததால் ரொம்ப உயர்நீதிமன்ற நீதிபதி ரொம்ப அப்செட் ஆகிட்டார். அதனால் அந்த வழக்கை தீர்ப்பு வழங்கிவிட்டார். அந்த வழக்கு இருக்குது என்னென்னா, ஆஸ் பர் அக்ரிமெண்ட் படி 3 கோடி 60 லட்சம் ரூபாயை 18% வட்டியுடன் கொடுக்க வேண்டும், மீதி தொகையையும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீதிபதி உத்தரவு போட்டுட்டார். ஏன்னா அதாவது இதில் என்ன தெரியுது அப்படின்னா, வழக்கறிஞருக்கு கூட அவர் பணம் கொடுக்கறதுக்கு ரெடியாக இல்லை, பணம் இல்லையா இல்லை என்னங்கிறது தெரியலை. வழக்கறிஞர் ஆஜராகாததுக்கு முக்கியமான காரணம் அவருடைய ஃபீ அவர் செட்டில் பண்ணாததாக தான் இருக்கும். இப்போ இந்த வழக்கு விமல் நடிகர் விமலுக்கு பாதகமாக அமைந்திருக்கிறது. அவர் பணத்தை கட்டுவதற்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதுக்கு மேலே டிவிஷன் பெஞ்சு 2 ஜட்ஜி இருக்கிற பெஞ்சுக்கு தான் போகணும். இதுலேயே வழக்கறிஞர் வரல. ஏன்னா இனி டிவிஷனல் பெஞ்சுக்கு போய் இவர் அப்பீல் பண்ணி வழக்காட போவாரா அப்படின்னா அது வழக்காட போக மாட்டாங்க. நீங்கள் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், கடன் வாங்குறது நல்லதா இல்லை தீயதான்னு, வாங்கலாமா வாங்கக்கூடாதா அப்படின்னு. கடன் அன்பை முறிக்கும் சொல்லியிருக்காங்க. அதனால் பிறர்கிட்ட கடன் வாங்குறது, ஃபைனான்ஸில் கடன் வாங்குறது, நிறைய வட்டிக்கு கடன் வாங்குறதை தவிர்க்கவும். நன்றி, வணக்கம்.